இன்னைக்கு கீர்த்தனோட हरे நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரே हरे कृष्णा கிருஷ்ணா. माता जी, हरे कृष्णा माता जी, हरे कृष्णा प्रभु ஹரே जी, எல்லாருக்கும் ஹரே காலை ஹரே வணக்கம். கிருஷ்ணா. हरे कृष्णा माता जी। हरे हरे कृष्णा। कृष्णा, हरे कृष्णा, कृष्ण कृष्ण, हरे हरे। எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? शरीर माता जी। कृष्ण माता जी। हरे कृष्णा माता जी। ஹரே போல் ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माता जी। ஜய ராதா மாதவா ஜய குஞ்ச பிஹாரி ஜய ராதா மாதவா जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदानन्दन प्रजनरञ्जन यशोदानन्दन प्रजनरञ्जन यमुनधीरा वनचारि यमुनधीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव राधे जय राधा श्याम सुंदर राधे जय राधा गोपीनाथ राधे जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरि बोल हरे कृष्णा माता जी हरे कृष्णा प्रभु जी कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. நேத்திக்கு குவிஸ் பரவாயில்லாம இருந்துச்சா? நேத்திக்கு திருப்பி ஒரு டெலிகிராம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் பண்ணோம். நல்லா இருந்தது மாதாஜி மாதாஜி। கரெக்டா தான் நான் 10 இருந்துச்சு. நாளைக்கு அப்புறம் நேத்து தான் அட்டென்ட் பண்ணேன் மாதாஜி. கோவிந்தா ஹரே கிருஷ்ணா. சரி மாதாஜி ஓகே. மாதாஜி நான் நேத்து பார்க்கல மாதாஜி, குவிஸ் ப்ரோக்ராம் பார்க்கல. 10 நாள் நான் அட்டன் பண்ணவே இல்ல. இனிமே இல்ல. டெலிகிராம்னா அட்டன் பண்ணிடுவேன். சரி சரி ஓகே மாதாஜி. ஸோ இப்போதைக்கு திருப்பி டெலிகிராமே ட்ரை பண்ணலான்னு. ஓகே, அது கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கும். ஓகே மாதாஜி ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்லோகத்துக்கு போகலாம். இன்னைக்கு பகவத்கீதா 5வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. சாந்தி மாதாஜி, வெற்றி செல்வி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி.
ஓகே மாதாஜி. பகவத்கீதா 5வது அத்தியாயம் பதம் 7. யோகயுக்தோ விஷுத்தாத்மா योगयुक्तो विचित्तात्मा योगयुक्तो विशुद्धात्मा योगयुक्तो विचित्तात्मा योगयुक्तो विशुद्धात्मा योगयुक्तो विचित्तात्मा विजितात्मा जितेन्द्रियः विजितात्मा जितेन्द्रियः विजितात्मा जितेन्द्रियः विजितात्मा जितेन्द्रियः विजितात्मा जितेन्द्रियः विजितात्मा जितेन्द्रियः सर्वभूतात्मभूतात्मा 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 कुर्वन् अपि न लिप्यते कुर्वन् अपि न लिप्यते कुर्वन्नपि न लिप्यते कुर्वन् अपि न लिप्यते कुर्वन्नपि न लिप्यते कुर्वन् अपि न लिप्यते योगयुक्तो विशुद्धात्मा योगयुक्तो विचित्तात्मा विजितात्मा जितेन्द्रियः विजितात्मा जितेन्द्रियः सर्वभूतात्मभूतात्मा सर्वभूतात्मभूतात्मा कुर्वन्नपि न लिप्यते कुर्वन् अपि न लिप्यते हरे कृष्णा. சுதா பாஸ்கரன் மாதாஜி வாசிக்கிறீங்களா? हरे कृष्ण माताजी. योगयुक्तो विसुत्तात्मा विजितात्मा जितेन्द्रियः सर्वबोधात्मबोधात्मा कुर्वन्नपि न लिप्यते. थैंक यू माताजी. हरे ஹரே कृष्ण. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கே கீதா மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 7. யோக யுக்தோ விஷாதத்ம விஜிதாத்ம விஜேந்திரயோ சர்வ பூதாத்ம பூதாத்ம பூர்வணன் அபினா லிப்பயதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நான் நினைச்சேன் ஓகே ஹரிசங்கர் பிரபு இன்னைக்கு வந்துட்டு நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில வந்துட்டு அவர் வந்துட்டு டிராவல்லயே வந்து ஆன்லைன்ல வந்துட்டாரு. தேங்க்யூ ஹரிசங்கர் பிரபு. ஹரே हरे கிருஷ்ணா. कृष्ण प्रभु जी ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபு நீங்க ஏதோ சொல்றீங்க, எங்களுக்கு பிரேக் ஆகுது. பட் ஸ்டில் ஓகே, நீங்க வந்துட்டு கிளாஸ் கேட்க முடிஞ்சதுன்னா கேளுங்க பிரபு. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ இன்னைக்கு மங்களாச்சரணத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் அஜ்ஞான திமராந்தஸ்ய ஞானாச்சன சலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யத தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ இன்னைக்கு ஸ்லோகா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5th சாப்டர் 7th ஸ்லோகா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகா உண்மையாலுமே. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லோகா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ஸ்லோகாஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதை வந்துட்டு ஒரு தடவை பார்த்துடணும். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்த யோக நிலையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இதுல வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் 2 ஸ்லோகால வந்துட்டு என்ன சொன்னாங்க, ஆக்சுவலி வந்துட்டு சாங்கிய
பிலாசபி அதை பத்தி சொன்னாங்க இல்லைங்களா. சாங்கிய பிலாசபி அப்படின்னா என்னது, லைக் வந்துட்டு ஆஹ், ஆஹ், நான் ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் வந்துட்டு இந்த உடல் இல்ல ஆத்மா. ஸோ இந்த உடலுக்காக நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு மெனக்கடணும், ஸோ நான் ஏன் இவ்வளோ வேலைகள் செய்யணும், ஏன் இவ்வளோ கர்மங்களை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அதை வந்துட்டு லைக் இந்த 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 பௌதீக இதெல்லாம் வந்துட்டு துறக்கறதுக்காக வந்துட்டு அவங்க இதெல்லாம் வந்துட்டு சந்நியாசம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த சந்நியாசத்துல நிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நேத்து ஸ்லோகா. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்லோகால எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, லைக் ஒரு ஒரு அனாலஜியோட வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது புரியுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கார் இருக்கு, அந்த கார்ல வந்துட்டு நம்ம நம்ம வந்து இருக்கோம் செய்கிறோம். ஸோ அப்போ வந்துட்டு அந்த காரை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு உடலா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அதுக்குள்ளார இருக்கோம், நம்ம டிரைவ் பண்றோம். டிரைவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ வந்துட்டு லைக் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது செய்யும்போது இப்போ காரில் வந்து டோர்லேயோ இல்லை டென்ட் ஆகுது. ஸோ முன்னாடி பேனட்லேயும் வந்து டென்ட் ஆகுது, லைட் உடையுது அப்படின்னு இருக்கும்போது செய்யும்போது, ஸோ ஒருத்தன் வந்துட்டு அந்த கார் மேல எவ்வளவு பற்றுதல் வச்சிருக்கான். ஸோ அந்த பற்றுதலுக்கு ஏற்ப அவனுக்கு அது துக்கமா இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ அவன் வந்துட்டு லைக் இந்த உடம்புக்காக வந்துட்டு மெனக்கடும்போது அது வந்துட்டு அந்த உடம்பு வந்துட்டு அவனுக்கு லைக் அந்த கேடு வரும்போது அவனுக்கு அவ்வளவு துக்கமா இருக்கும், அவனால அது தாங்க முடியாது. அதே மாதிரி தான் காருக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆகும்போது செய்யும்போது அவனுக்கு அதனால அதை ஏத்துக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ எப்ப வந்துட்டு ஓகே இது வந்துட்டு ஒரு கார் தானே, சரி ஓகே இது சரி பண்ணா சரியாயிடும், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜாக்கிரதையா ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வேற, ஆனா இதை விட எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, ஸோ இதை அந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல ஏத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தன் வந்துட்டு ரியலைஸ் பண்றானோ, ஸோ அவங்க தான் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற முடியும். ஸோ அப்படி அப்படி பார்க்கும்போது செய்யும்போது இப்போ நம்ம வந்துட்டு எதுல இருக்கோம், லைக் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு உடல் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதோட நிக்காம நம்ம அடுத்த ஒரு இதுக்கு நின்னுட்டோம் அப்படின்னா, லைக் சர்க்கஸ்ல இருக்க மாதிரி தான். லைக் சர்க்கஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம காலத்துல எல்லாமே சர்க்கஸ், இப்போதான் வந்து அந்த சர்க்கஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு வருவாங்க. ஸோ இங்க இருந்து அங்க வந்து இங்க ஒருத்தனை பிடிக்கும் போது தான் அவங்க சேஃப். ஆனா ஒருவேளை அது பிடிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க. அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்துட்டு இந்த பௌதீக இதெல்லாம் இருந்து அந்த இதெல்லாம் பற்றுதல் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்துட்டு எப்போ இந்த பக்தி யோகத்துக்குள்ள வரமோ அப்பதான் வந்துட்டு நம்மளும் சேஃபு. ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க யோக யுக்தா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த யோக யுக்தாவில் இருக்கணும். யோக யுக்தாக்கு மீனிங் என்ன அப்படின்னா பக்தி தொண்டில் ஈடுபட்டு. ஸோ அவங்க சும்மா இருக்க சொல்லலை. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ நீங்க வந்துட்டு இதெல்லாம் துறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க வந்துட்டு திறந்துட்டு சந்நியாசம் எடுக்க சொல்லலை, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால என்ன சொல்றாங்க, பக்தி யோகத்துல ஈடுபட சொல்றாங்க. ஸோ ஈடுபடும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா யுக்தாத்மா விஷுத்தாத்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ விஷுத்தாத்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஆத்மா சுத்தமாகுது. ஸோ ஆத்மா சுத்தமாகும் போது என்ன ஆகுது, ஸோ நம்ம வந்துட்டு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா லைக் பகவான் தான் வந்து சுப்ரீம். ஸோ நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பகவானுக்கு நான் தொண்டு செய்யணும். ஸோ நான் தொண்டு செய்யும் போது எப்படி பகவான் ஒருத்தருக்கு தொண்டு செய்யும் போது அதாவது லைக் இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பிரபாத் எப்படி சொல்றாரு அப்படின்னா இது பாகவதத்திலேயே கொடுத்துருக்காங்க, நாரதமுனி சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு செடியோட வேருக்கு வந்துட்டு நம்ம தண்ணி கொடுக்கும் போது எப்படி வந்துட்டு செடியோட அத்தனை பாகங்களுமே வந்துட்டு அதனால வந்து பொழிவுபடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்துட்டு நமக்கு பசிக்குதுன்னு சொல்லி சொன்னா மீன்ஸ் லைக் நம்மளால வேலை செய்ய முடியல அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடே போதும் அத்தனை நம்ம உடலுடைய பாகங்களுக்கு அத்தனைக்குமே வந்துட்டு நமக்கு அந்த தேவையான எனர்ஜியை கொடுக்குது இல்லைங்களா. லைக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பசி ஒன்று இருந்ததுன்னா நமக்கு சரியா கண்ணு கூட தெரியாது, சரியா காது கூட கேட்காது. ஸோ அந்த அளவுக்கு கையெல்லாம் நடுங்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது செய்யும்போது எப்படி நம்ம சாப்பிடும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே எனர்ஜி வருதோ அதே மாதிரி லைக் பகவான் சுப்ரீம் அவருக்கு வந்து சர்வ் பண்ணும்போது செய்யும்போது எல்லா உலக ஜீவராசிகளும் வந்துட்டு சந்தோஷம் அடைகிறாங்க. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா
நமக்கு எல்லாருக்குமே அந்த துர்வாச முனியோடைய கதை தெரியும். அந்த அவங்க திரௌபதி கிட்ட வந்துட்டு அவங்க எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எல்லாமே சாப்பாடு காலி ஆயிடும். காலி ஆயிட்டோன்னு ஸோ கிருஷ்ணரை வந்துட்டு அவங்க வேண்டுவாங்க. ஸோ கிருஷ்ணர் வருவாரு, வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு பருக்கை சாதத்தை வந்துட்டு அவர் சாப்பிடுவார். சாப்பிட்ட உடனே என்ன ஆகும், எல்லாருக்குமே பசி அப்படின்றதே அடங்கிடும். ஸோ அவங்களும் வந்துட்டு லைக் வரமாட்டாங்க. ஸோ துர்வாச முனி எப்படி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடைசியில் ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பசி ஆறிடுது, அதனால வந்துட்டு அவங்க வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் விஷுத்தாத்மா, நமக்கு இந்த ஆத்மா சுத்தம் அடையும் போது நமக்கு இந்த உண்மை நமக்கு புரியும். ஸோ அப்போ வந்துட்டு விஜித்தாத்மா ஜிதேந்திரியக. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஸோ நம்ம வந்துட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இருப்போம், நம்மளுடைய எந்திரங்களும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ பிரஹ்லாத் மகாராஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஸோ அவருடைய எந்திரங்கள்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு அதர் தென் பகவானை பற்றி பேசுறதை தவிர வேற எதையுமே அவர் வந்து காது கொடுத்து கேட்க மாட்டார், காது கொடுத்து கேட்கவும் பிடிக்காது. ஸோ ஈவன் நமக்கும் அந்த மாதிரி தான். இப்போ வந்துட்டு லைக் இப்போ என்ன இந்தியாவில் டைம் வந்து 9:30 இருக்கும் இல்லைங்களா? ஸோ 9:30 மணி இதுக்கு முன்னாடி, இப்போ இந்த பகவத்கீதா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்துட்டு நம்ம சீரியலில் 9:30 மணிக்கு என்ன சீரியல் ஃபேமஸ், ஐ திங்க் எது இல்லையா, சிங்கப்பெண்ணே சீரியல் இல்லைங்களா? ஸோ அந்த சீரியலில் நம்ம எத்தனை பேர் நம்ம உட்காந்துட்டு இருந்திருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இது வந்துட்டு நமக்கு இந்த யோக யுக்தா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது நம்ம இப்போ எங்கே இருக்கோம், லைக் பகவத்கீதா கிளாஸ்க்கு வந்திருக்கோம். பகவானை பற்றி கேட்கறதுக்காக, பகவான் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஒரு டிஃபரன்ஸ். ஸோ இப்போ கூட வந்துட்டு இப்போ பக்தர்கள் கிட்ட நீங்க கேட்கும்போது, இப்போ நீங்க வந்துட்டு குழுமணாலி போறீங்களா இல்லைன்னா வந்துட்டு ரிஷிகேஷ் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஆப்வியஸ்லி பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரிஷிகேஷ். ஸோ பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த வயசுல நான் வந்து ரிஷிகேஷ் போய் என்ன பண்றது அப்படின்ட்டு தான் கேட்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு குழுமணாலி தான் சூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்ம வந்துட்டு ரிஷிகேஷ். ஸோ அங்கே போயிட்டு பகவானுடைய லீலைகளை பார்க்கணும், ஸோ பகவான் அங்கே என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து விரும்புவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த யுக்தா ஐ மீன் யோக யுக்தா பண்ணும்போது என்ன டிஃப்ரென்சஸ் வருது, இதெல்லாம் வருது. ஸோ அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்வ பூதாத்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இந்த பௌதீக பொருட்கள் எல்லாத்துலயும் இருந்தே நமக்கு டிட்டாச்மெண்ட் வந்துடும். எப்படி வந்துட்டு லைக் இப்போ நான் வந்துட்டு 1999 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல வேர்ல்டு கப் நடந்தது. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா அகாய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஆக்சுவலி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் முன்னாடி வரைக்குமே எங்களுக்கு அந்த டிவி தான் இருந்தது எங்கள் வீட்டில். ஸோ அந்த டிவி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் லைக் வந்துட்டு இந்த விசிடி பிளேயர், அதுக்கப்புறம் வந்துட்டு 5-in-1 இது வந்துட்டு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தான். ஏன் 3மே சேர்த்து 10,000 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்று, இந்த டிவியை ஒன்று வாங்கும்போது இது ரெண்டுமே வந்துட்டு ஃப்ரீயாக கிடைச்சிருது. ஸோ அதே மாதிரி இந்த யோக யுக்தா, ஏன்னா இது நான் படிக்கும்போது அதான் வந்தது. ஸோ அதுதான் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி யோக யுக்தா பண்ணும்போது, ஸோ பகவானை பற்றி நம்ம கேட்கும்போது செய்யும்போது இந்த லைக் அந்த எந்திரிய கட்டுப்பாடும் அந்த விஜிதாத்மா ஜிதேந்திரிய, ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிட்டு இது ரெண்டுமே ஐ மீன்ஸ் லைக் நம்ம இந்த பௌதீக இது எல்லாமே வந்துட்டு நம்மளை விட்டு போயிடும். ஸோ நம்ம டிட்டாச் ஆயிடுவோம் நம்ம அதை விட்டு. ஓகேங்களா? ஸோ ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னு சொன்னா லைக் நம்ம வந்துட்டு மீதி எந்த உயிரினங்களுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு தீங்குகள் நினைக்க மாட்டோம். ஸோ மீதி பேரும் வந்துட்டு அதே வந்துட்டு நம்மக்கிட்டேயும் காமிப்பாங்க. லைக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிருஹாரி ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? பிருஹாரி ஸ்டோரி எப்படி அப்படின்னு சொன்னா அவர் எப்படி இருந்தாரு, ஒரு வேடனா இருந்தாரு. அந்த வேடனா இருக்கும்போது அவர் வந்துட்டு முழுசா கூட ஒரு மிருகத்தை கொல்ல மாட்டாரு. ஸோ அதை விட்டுட்டு லைக் பாதி உயிர்ல அவர் வந்துட்டு விட்டுருவாரு. அது துடிக்கிறத அவர் பார்ப்பாரு. அவர் பார்க்கறதுக்கு அது துடிக்கிறத பார்க்கறதுக்கு அவர் சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னு ஒரு தடவை நாரத முனிவர் வந்து இதை பற்றி பார்த்துட்டு இது ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்றாரு, லைக் எங்களுக்கு இப்படிதான் எங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நாரத முனிவருடைய உபதேசத்தை அவர்
முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் என்னவா மாறினாரு, லைக் அவர் அடுத்த தடவை நாரத முனிவர் வந்தாரு. வரும்போது செய்யும்போது அவர் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணாரு. நமஸ்காரம் பண்ணும்போது கூட அங்க இருக்கிற கீழே இருக்கிற எறும்பு எல்லாத்தையும் வந்துட்டு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பகவானை பத்தி நாலேஜ் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளும் அந்த அளவுக்கு நம்ம ஆஹ் மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ அது பிரபாத் இங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு அந்த கொஸ்டினுக்கு. ஸோ அர்ஜுனா வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு பண்ணாரு, லைக் மகாபாரத யுத்தத்துல அத்தனை பேரையும் அவர் வந்துட்டு கில் பண்ணாரு. ஸோ மீன்ஸ் அவர் வந்துட்டு அதான் கொன்னாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு அப்ப வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லைக் என்ன சொல்றது, அவருக்கு வந்துட்டு ஆஹ் ஆஹ் அந்த பரிதாபம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது அப்படி கிடையாது. ஸோ அங்க வந்துட்டு பகவான் வந்து உத்தரவு கொடுத்தாரு. பகவான் வந்துட்டு யாரு, பகவான் வந்துட்டு குருவா வந்துட்டு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணாரு. லைக் வந்துட்டு இதை வந்துட்டு நீ பண்ணணும், இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்ப ஸோ அவருக்கு கருணை இல்லாமல்லாம் கிடையாது அர்ஜுனனுக்கு. ஸோ அப்ப நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா லைக் அதே மாதிரி தான். ஸோ பகவான் ரூபமா வந்துட்டு நமக்கு யார் இருக்காங்கல்ல, நம்மளுடைய குரு ஆச்சாரியாஸ் எல்லாமே அவங்க ரூபத்துல தான் நம்ம இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி கேட்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கேட்கும்போது செய்யும்போது நமக்கு இந்த பௌதீக பந்தங்களோ கர்மங்களோ நமக்கு வந்து அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த ஸ்லோகத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு ஏத்த மாதிரி லைக் ஒரே ஒரு இது ஒரு கதை ஒண்ணு. அவங்க பேர் வந்துட்டு ராந்தி தேவன். ஸோ ராந்தி தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து இப்ப சொன்ன அத்தனை குவாலிட்டிஸ்க்குமே அவர்கிட்ட இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆஹ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ராந்தி தேவன் மட்டும் கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்றேன் இல்லைங்களா, அப்போ பகவத்கீதைன்னா என்ன, அன்னைக்கு வந்துட்டு பிரபு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் சொன்னார் இல்லைங்களா, பகவத்கீதைனா என்ன, பாகவதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாகவதத்துல இருக்கு. பகவத்கீதைனா என்ன, பகவான் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனுஷங்களான நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும் இந்த கலியுகத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மேனுவல் தான் வந்து பகவத்கீதா. பாகவதம் இந்த மாதிரி எப்படி இருந்தாங்க அப்படின்ற எடுத்துக்காட்டுகளோட இருக்கிறது தான் பாகவதம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ராந்தி தேவனும் வந்துட்டு பாகவதத்துல இவருடைய ஒரு ஸ்டோரி இருக்கு. ராந்தி தேவன் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வந்துட்டு ஒரு பெரிய மன்னர். ஸோ அவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு தானம் பண்ணி யார் யார் கஷ்டப்படுறாங்களோ ஸோ அவங்க கஷ்டத்துக்கு எல்லாம் வந்துட்டு தானம் பண்ணிட்டு அவரால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு வந்தாரு. காலப்போக்கில் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கிட்ட இருந்த அத்தனையுமே அவர் தானம் பண்ணிட்டாரு. ஸோ அவர் எந்த அளவுக்கு தானம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அவருக்கும் சரி அவங்களுடைய மனைவிக்கும் சரி சாப்பாடு கூட கிடைக்கல. ஸோ ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 48 நாள் அவங்களால சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஏதாச்சும் அதுக்கப்புறம் வந்துட்டு 49வது நாள் அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு ஒன்று கிடைச்சது. ஸோ அது வந்து யாரோ வந்துட்டு பூஜை பண்ணி அவரோட சாப்பாடு பாயாசம் தண்ணி எல்லாமே கிடைச்சது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது செய்யும்போது அப்போ வந்து பகவானை நினைச்சிட்டு அப்போ கூட வந்துட்டு ரொம்ப அவர் பகவானை வந்துட்டு நிந்திக்கல. நான் வந்துட்டு எல்லாருக்கும் தானம் பண்ணேன், எனக்கு வந்து ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நிந்திக்கல. பகவான் மாறா வந்து பகவான் இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பகவானை மீன்ஸ் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கும் போது அப்போ கூட வந்துட்டு பகவான் வந்துட்டு அங்க அவருக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அந்தனர் ரூபத்துல எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ வந்துட்டு கேட்கும்போது செய்யும்போது அந்தனருக்கு வந்துட்டு நம்ம கொடுக்காம சாப்பிடக்கூடாது, கரெக்டுங்களா. ஸோ அதனால என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் சாப்பாடு வந்துட்டு அந்தனருக்கு கொடுத்துருவாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வேடன் வந்துட்டு நாய் அதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வேடன் வராப்புல ஐயா இன்னைக்கு ஒண்ணுமே காட்டல, எனக்கு கிடைக்கல, ஏதாவது சாப்பிட வச்சிருக்கீங்களா, ரொம்ப பசிக்குது, பாருங்க நாய்ங்கெல்லாம் கூட எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிற அத்தனை சாப்பாட்டையும் அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. சரி ஓகே நம்ம கிட்ட வெறும் தண்ணி தான் இருக்கு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர்
பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒல்லியா இருக்காரு, கை கால்லாம் நடுங்குது பசியில, ஒண்ணுமே அடுத்தது இறந்துருவாரு போல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு. ஸோ சரி தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செய்யும்போது பாத்தீங்கன்னா ஒரு திருடன் வந்துட்டு அரை மயக்கத்துல வந்து வந்து கீழே விழுவான். அப்ப வந்துட்டு பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செய்வேன், ஐயா நான் வந்துட்டு ஒரு திருடன், என்னை வந்துட்டு ஊர்க்காரங்கெல்லாம் துரத்திட்டு வராங்க, அடிச்சுட்டாங்க, என்னைய அடிச்சு போட்டுட்டாங்க, நான் எப்படியோ தப்பிச்சு கிப்பிச்சு வந்துட்டேன், எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, நான் இல்லைன்னா இப்பயே செத்துருவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்புல. ஸோ கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற தண்ணியும் அப்ப கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அப்ப கூட அச்சச்சோ எனக்கு இருக்கிறதெல்லாம் போச்சே அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன நினைச்சாரு அப்படின்னு சொன்னா, உலகத்துல வந்து இத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே, சோ இவங்க மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் எனக்கு கொடு, இதை எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு அவருக்கு கொடுத்தாரு. ஸோ அவர் கொடுக்கும்போது எல்லா மீன்ஸ் லைக் அந்த எல்லாமே வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி டெமிகாட்ஸ், லைக் வந்துட்டு பிரம்மா விஷ்ணு சிவன். ஸோ இவங்க தான். ஸோ இவங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவங்க அவங்க போய் பகவானா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம 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 மாறிடுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த யுக்தாத்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே சுத்தமாகி நம்ம வந்துட்டு நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வந்து நம்மளுடைய புலன்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வந்து இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாத்தையுமே துறந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த கர்மம் பண்ணாலும் அது வந்துட்டு நம்ம பகவான மனசுல நினைச்சிட்டு பண்ணும்போது இந்த எந்த கர்மங்களுக்கும் நம்ம வந்துட்டு ஆளா மாட்டோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஆச்சாரியா சொன்னது, பிரபா சொன்னது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே இங்க நான் ஒப்பிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. சோ புரிஞ்ச மாதிரி இருந்ததுங்களா ஸ்லோகா? கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ இதோட இப்ப இதுக்கு வந்துட்டு என்ன என்ன முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க, யுக்தாத்மா. ஸோ பகவானுடைய சேவை. ஸோ அந்த சந்நியாசம் அப்படிங்கிறத கர்ம சந்நியாசி அப்படிங்கிற அந்த ஒரு இதை விட்டுட்டு நம்ம கர்ம ஐ மீன் லைக் யுக்தாத்மா, ஸோ பகவானுடைய சர்வீஸ்க்கு நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்க கன்க்ளூஷன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, கேக்குதா நான் பேசுறது? கேக்குது பிரபு, விட்டு விட்டு கேக்குது, பரவாயில்ல. இல்ல இன்னைக்கு நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல இருந்து ஒண்ணே ஒன்று மட்டும் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். சொல்லுங்க நீங்க பிரபு. சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து அந்த யோக்தா மாறும்போது இப்ப சீரியல் பாக்குறத விட்டுட்டு நம்ம கிளாஸ்ல வந்து உட்காந்து, ஸோ சேம் தாட் எப்படின்னா, எப்பயுமே நான் டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வரும்போது இங்க வந்துட்டேன்னா ஜஸ்ட் பஸ்ஸை பிடிச்சி பொள்ளாச்சி மாதிரி அப்படி மாறி போகணும்னு நினைப்பேன். பட் இப்ப இன்னைக்கு நான் அதை பண்ணியிருந்தேன்னா இந்த பகவான் சொல்றதுக்கு இந்த கிளாஸ் என்னால அட்டன் பண்ண முடியும். இமீடியட்டா வெளியே வந்து ஃபாஸ்டா டாக்ஸி புக் பண்ணி உட்காந்து கரெக்டா ஆன் பண்றேன், நீங்க கிளாஸ் ஆன் பண்றீங்க. சந்தோஷம். அந்த கியூரியாசிட்டி, அந்த ஒரு இது இன்னைக்கு என்ன நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டியே அதுக்காக எவ்வளவு ரூபானாலும் பரவாயில்ல, இது பகவான் கொடுக்கறது, அவருக்காக தான் நம்ம செய்ய போறோம். அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஏறி உட்காந்து இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு திருப்தியா நான் போயிட்டு இருக்கேன். தேங்க்யூ பிரபு. ஸோ நாங்களுமே வந்துட்டு இந்த இந்த கிருஷ்ண கான்சியஸ்க்கு வந்த பிறகுதான் லைக் நாங்க ஒரு மூவி எல்லாம் நான் விட மாட்டேன் பிரபு. ஸோ எங்க அப்பா அம்மா அவங்களுக்கே தெரியும், ஒரு மூவி விட மாட்டேன். நான் காலேஜ் படிக்கும் போதும் சரி, நான் வேற ஜெட் ஏர்வேஸ்ல ஒர்க் பண்ணும் போதும் சரி, எல்லா மூவிஸ் பெங்களூர்ல தான் ஒர்க் பண்ணேன். ஸோ எல்லா மூவிஸையும் நான் பார்த்துருவேன், செஞ்சிருவேன். ஆனால் இப்போ வந்துட்டு நான் இங்கே விவிதா மாதாஜிக்கிட்டே சொல்லுவேன், நான் என்ன இப்போல்லாம் ஒரு மூவி பார்க்கறதுக்கு பிடிக்குமா, ஒருவேளை மூவி நல்லா இருக்க மாட்டேங்குது, இல்லை நம்ம மூடு மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஸோ இட் வாஸ் நைஸ் ரியலைசேஷன் ஆக்சுவலி. நம்மளுடைய டேஸ்ட் மாறிடுச்சு அப்படிங்கிறது புரியுது. டிட்டோ பிரபுஜி, நானும் அப்படிதான் இந்த 4 மாசம் வரைக்கும் எல்லா படமும் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப 4 மாசம் ஆச்சு, படம் பார்த்தே 4 மாசம் ஆச்சு. எஸ் எஸ் டிட்டோ சேம், அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன் சுத்தம். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற எதுவும் டவுட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா முடிச்சுக்கலாமா? மியூட் பண்ணீங்களா மாதாஜி ஃபார் எனி ரீசன்ஸ்? இல்ல பிரபுஜி. ஸோ இப்போ ரீகேப் போலாமா பிரபு? ரீகேப் போறதுன்னா போலாம் பிரபு. சரி பிரபுஜி. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வசந்தி புருஷோத்தமன் மாதாஜி நம்மளுக்கு ரீகேப் பண்றாங்க.
மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆஹ் இன்னைக்கு பிரபு கிளாஸ்ல என்ன எடுத்தாங்கன்னா லாஸ்ட் 2 ஸ்லோகா பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. லாஸ்ட் 2 ஸ்லோகால வந்து நம்ம வந்து யோகத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து என்னன்னா சாங்கிய தத்துவம், உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கறத உணர்றதான் வந்து சாங்கிய தத்துவம். அவங்க என்னன்னா நம்ம உடலுக்கு தேவையானதெல்லாம் செய்யாம பௌதிகத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம சன்னியாசத்தை எடுக்கிறவங்க தான் வந்து சாங்கிய தத்துவத்துல உள்ளவங்க அப்படிங்கறத லாஸ்ட் ஸ்லோகால இருந்து பிரபு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஸ்லோகால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அனாலஜி சொன்னாங்க. காரை வந்து நம்ம பாடியாவும் அந்த ஆக்சிடென்ட் ஆகுறத வந்து நம்மளோட காருக்கு வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஏதாவது டென்ட் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களோ அது மாதிரி நம்ம பாடிக்கு ஏதாவது ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா அதனால கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு அனாலஜி வந்து சர்க்கஸ்ல போயிட்டு இது பண்ணும் போது அதை பிடிக்கல அப்படின்னா சேஃப் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம பக்தியில இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே சேஃப் கிடையாது. பக்தி யோகத்துல இருக்கும் போது விசுத்தாத்மா ஆத்மா வந்து சுத்தமாகும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு அனாலஜி பிரபு சொன்னாங்க, வேருக்கு தண்ணி ஊத்தும் போது எப்படி மத்த எல்லா பார்ட்ஸுக்கும் கிடைக்குதோ அதே மாதிரி இன்னும் நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் எப்படி எனர்ஜி கிடைக்குதோ அதே மாதிரி பக்தியில நம்ம வரும்போது எல்லா ஜீவராசிக்குமே வந்து திருப்தி கிடைக்கும் அப்படிங்கறத பிரபு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னொன்னு அந்த துர்வாச முனி திரௌபதி அந்த ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஒரு பருக்க அந்த சாதம் கிடைச்சதை வச்சு அவங்க வந்து எப்படி திருப்தி அடைஞ்சாங்க அப்படிங்கறத பிரபு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யோக யுக்தாத்மா அப்படிங்கறது இப்ப நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்றோம், அதுக்கு முன்னாடி ஏதாவது சீரியல் இது மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அது சோ நம்ம இந்திரியங்களை வந்து எப்படி கட்டுப்படுத்துறோம் அப்படிங்கறத டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தாங்க யோகா யுக்தாத்மாக்கு. இன்னொன்னு பௌதிக டிட்டாச்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. பௌதிக டிட்டாச்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க வந்து எப்பவுமே வந்து எந்த உயிருக்குமே வந்து தீங்கு செய்ய மாட்டாங்க. அதுக்கு மிருகாரி ஸ்டோரி வந்து பிரபு சொல்லியிருந்தாங்க. அவரு எல்லா உயிருமே ரொம்ப துடிதுடிச்சு கொண்டுட்டு இருந்தாரு. நாரத முனிவரோட குருவா அவரை எடுத்து அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணனால ஒரு எறும்புக்கு கூட நடந்து போகும்போது எறும்பு கூட மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து வந்திருந்தாங்க. அப்ப வந்து நம்ம இந்த மாதிரி யோக யுக்தாத்மால வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு அர்ஜுனனை பத்தி சொல்லியிருந்தாங்க. மகாபாரத யுத்தத்துல வந்து அவரு போர் புரிஞ்சிருந்தாலும் அப்ப அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் அவருக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பகவானோட உத்தரவுப்படி அவங்க செஞ்சனால அதுக்கு வந்து எந்த தீங்கும் கிடையாது, எதிரையும் அவங்க பந்தப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து குரு ஆச்சாரியார் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க வந்து இந்த பௌதிக பந்தத்துல வந்து எந்த கர்மமும் அவங்களுக்கு அண்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டோரி ராந்தி தேவன் அவங்களோட ஸ்டோரி பிரபு சொன்னாங்க. அவருக்கு வந்து இப்ப சொன்ன எல்லா குவாலிட்டிஸும் இருந்தது. அதுக்குதான் பாகவதத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஒரு நிறைய தானம் செஞ்சுட்டு இருந்தாரு. தனக்கே சாப்பாடு இல்லாத அளவுக்கு தானம் செஞ்சு ஒரு 48 நாள் அவங்களுக்கு வந்து சாப்பாடே கிடைக்கல. 49வது நாள் சாப்பாடு கிடைச்சுமே அதை என்ன பண்றாரு, அந்த பிரசாதத்தை ஒரு அந்தனர் ரூபத்துல ஒருத்தவர் வந்து சாப்பாடு கேட்கவும் அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அடுத்து இன்னொருத்தவர் வந்து வேடன் ரூபத்துல வராரு, அவருக்கும் தண்ணீரை அவருக்கும் கொடுத்துட்றாங்க. வேட ரூபத்துல வராரு ஒருத்தவர், அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அடுத்து இன்னொருத்தவர் திருடிட்டு மயக்கத்துல வரும்போது அவருக்கும் அந்த தண்ணியை கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு கொடுத்துறாங்க. அப்ப வந்து யாரு இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னா அந்த டெமிகாட்ஸ் தான் வந்திருக்காங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ யோக யுத்தாத்மால இருக்கும் போது நம்ம வந்து பியூரிஃபை ஆயிடுவோம். நம்மளோட புலன்கள் வந்து கட்டுப்பாட்டுல இருக்கும், பௌதிக விஷயத்த துறந்து இருப்போம். அப்படி இருக்கும் போது வந்து நம்ம பகவானுக்கு எப்பவுமே ஹாப்பியா சர்வீஸ் பண்ணுவோம். அதனாலதான் வந்து அந்த ராந்தி தேவன் அவங்களும் வந்து அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிருக்காங்க. ஹரே கிருஷ்ண பிரபு, ஏதாவது தப்பா இந்த மன்னிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கரெக்ட் மாதாஜி. ஸோ அதனாலதான் பகவான் அவங்களும் வந்துட்டு டெமிகாட்ஸும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அருள் பாவிக்கிறாங்க மாதாஜி. ஸோ ஸோ வாஞ்சகல்ப சொல்லிடலாம் மாதாஜி. எஸ் பிரபுஜி. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंद। हरि हरि बोल। हरे कृष्ण माताजी। हरे बोल। हरे कृष्णा। थैंक यू प्रभुजी। थैंक यू।